ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த ஒன் பாட்காஸ்ட் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யங் பூமரா நீ அங்கே பாரேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நானும் என் தம்பியும் உட்காந்துருக்கோம். என்ன ஒரு சின்ன ஐடியா பண்ணோம்னா, எல்லாத்தோட சைல்ட்ஹுட்லேயும் வந்துட்டு ஃபனியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களோட சைல்ட்ஹுட்டும் வந்துட்டு ரொம்ப ஃபனியாகவே இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு 1, 2 கதைகள் வந்து நாங்கள் சொல்லி சிரிக்கலாம். அதே நேரத்தில் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் இங்கே இருக்கோம். ஸோ அவன் வந்து என்னை பற்றி ஒரு கதை சொல்லுவான். நான் வந்து அவனை பற்றி இதெல்லாம் உண்மை நடந்த கதைகள். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு கான்டாக்ட்ஸ் வந்துட்டு, உனக்கு வந்து எத்தனை வயசு? 20 வயசு. எனக்கு வந்து 24 வயசு. ஸோ எங்களுக்குள்ள வந்து ஒரு 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம், 4 வயசு வித்தியாசம். ஸோ அப்போ தான் நாங்கள் சொல்ல போகிற கதைகள்லாம் நீங்கள் அந்த 4 வயசு வித்தியாசம் வச்சு நீங்கள் வந்துட்டு யோசிச்சிங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போயிடலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீ வந்துட்டு என்னை பத்தி இருக்கிற ஒரு ஒரு சைல்ட்ஹுட் மெமரி இல்ல ஒரு கதை சொல்லு. தெரிஞ்சது ஒரு எத்தனை வயசுன்னு தெரியல. எனக்கு ஒரு எத்தனை வயசு இருக்கும் உனக்கு? இந்த தெரியல, நீ கதையை சொல்லி எந்த கதைன்னு பார்த்துட்டு நான் எத்தனை வயசுன்னு ஞாபகம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வந்து ஒரு சின்ன சைல்ட்ஹுட்ல தான், சின்ன பையன் தான் இருக்கும்போது அப்பா வந்து உட்காந்துருக்காரு, ஹாலில் உட்காந்துருக்காரு, டிவி பார்த்துட்டு இருக்காரு, ரிலாக்ஸாக உட்காந்துருக்காரு. கேபிள் வந்தான், திடீர்னு உள்ளுக்கு வந்து அப்பா கொஞ்ச நேரம் டிவி ஆஃப் பண்ணுப்பா அப்படின்னு. அவரு பயந்துட்டாரு, என்னடா இது, இவன் ஏதாவது பிரச்சனை பண்றானா, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்து சொல்ல போறானா, இல்லை வந்து ஏதாவது காசு பிரச்சனையா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ணிட்டு சொல்லு சொல்லு அப்படின்னாரு. இவன் ஓகே பா கை இப்படி இது பண்ணுங்க அப்படின்னு. அப்பதான் வந்து பார்த்து வேற கிட்ட வரப்போகுது. நான் நினைச்சேன் ஓகே கட்டி பிடிக்க வரான் போல, ஐயோ இவன் ஸ்கோப் பண்ணிடுறானே அப்பா கிட்ட, நான் போய் பண்ணலாம் நினைச்சேன், இவன் போய் ஸ்கோப் பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பண்ணாரு. சரி அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவர் நெஞ்சில ஒரே மொட்டு. அது மொட்டு இல்ல, அது மொட்டு இல்ல, ஸ்பியர் பண்றான். அவரு ஜாம் ஆயிட்டாரு. டேய் இதுக்கப்புறம் WWE பார்த்த அப்பா கூட, இது தாத்தா கூட, சாரி தாத்தா கூட WWE பார்த்த, இதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சரியான அந்த அந்த ஸ்பியர் வந்து யாரோட ஃபினிஷர்? அது ரோமன் ரெயின்ஸோட ஃபினிஷிங் ஸ்பியர் வந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு தெரிஞ்சு ஒரு 2 வாரத்திலேயே ஒரு எஸ்த்ரோல கட் பண்ணிட்டாரு, WWE கட் பண்ணிட்டாரு, ஸ்பாட்ஸ் சேனல் கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க போய் எது பந்தலாட்டு இருந்தா கூட மாமால தான் உட்காந்து பார்ப்போம். யாரு காரணம்? அந்த ஒரு சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னா, அப்போ வந்துட்டு அந்த காலத்துல வந்து ரொம்ப ரெஸ்லிங் பார்ப்பேன் நானு. அந்த வயசு வந்து எனக்கு என்ன தெரியுமா, வயசு ஒரு 15 14 வயசுல. அப்ப ஸ்கூல் முடிச்சு வந்து தாத்தா ரெஸ்லிங் பார்த்திருப்பாரு, அவர் கூட சேர்ந்து பாக்குறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தா அப்பதான் அந்த டைம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE சாம்பியனா டைம். ஓகே ரைட், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த யோசிப்பேன், இந்த ஃபினிஷர் வந்துட்டு உண்மையாவே வலிக்குமா அந்த மாதிரி யோசிச்சு டக்குன்னு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அப்பாவுக்கு போட்டேன் ஒரு ஸ்பியரை. ஸோ அதுதான் அதனாலதான் நடந்தது. நான் அதனால பாருங்க, அவர் வந்து ஸ்பாட் சேனல்லாம் அடைச்சு விட்டார். அன்னைக்கு நின்று எஸ்த்ரோ எங்க வீட்டுல இன்ன வரைக்கும் எஸ்த்ரோ இல்லை. பந்துலாட்டு பார்க்கணும்னா ஃபுல்லா வந்து எஸ்த்ரோ வந்துக்கோ, லேப்டாப்ல தட்டி பாக்குறது, போன்ல பாக்குறது, இல்லைன்னா கடையில போய் பாக்குறது, இப்படிதான் போய்கிட்டு இருக்கு பாருங்களேன். இதுதான் இந்த கதை. ஸோ இவனை பத்தி வந்து ஒரு 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 கதை ஒண்ணு இருக்கு. இது வந்து சரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அதாவது கின்றாரா தமிழ் பள்ளி வந்துட்டு ஆட்டி படைச்ச ஒரு கதைனா இந்த கதை தான். ஸோ நான் வந்துட்டு 5ஆம் இல்ல 6ஆம் நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நீ வந்துட்டு 4 வயசு வித்தியாசம்லாம் கனெக்ட் பண்ணீங்கல்ல, 2ஆம் 8 வயசு 7 வயசு இந்த டைம். ஒரு சார் வந்து என்னை கூப்பிட்டாரு, வா இங்க வா. திடீர்னு என்னை கூப்பிட்டாரு, கிளாஸ்ல வந்து ஆளை கூப்பிட்டு அனுப்புனாரு. சரி நான் போனேன். என்னடா இவர் என்ன கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும், ஏன்னா நான் படிக்கிற பையன் பாருங்க. ஸோ நான் ஆர்வமா போனேன். பார்த்தா ஆபீஸ்ல தான் கூப்பிடல, ஒரு ஒரு மரம் ஒண்ணு இருக்கும். ஆமா, அந்த ஸ்கூல் மின்னுக்கு, இது கிளாஸ் மின்னுக்கு அந்த மரம், அந்த மரத்தை சுட்டி சிமெண்ட் கட்டியிருப்பாங்க, ஆள் உட்காரு. ஸோ அந்த மரத்துக்கிட்ட வந்து இவர் உட்காந்துருக்காரு, டென்ஷனா உட்காந்துருக்காரு. என்னடா இது, ஐயோ டென்ஷனா உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு, சரி சார் சொல்லுங்க சார்னு சொல்லி போய் கேட்க, ஒரு கன்ஃபர்மேஷன், ஐயா இந்த எல்ஷடாய் வந்துட்டு உன் தம்பி தானே ஐயா? ஆமா சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஆமா சார் என் தம்பி தான் சார்.
இல்லையா, சரியான அநியாயம் பண்றான் யார். ஏன் சார் சொல்லுங்க சார், என்ன சார் பண்ணா சொல்லுங்க. 2 கதையா பிரிச்சேன். இந்த 2 கதையும் நான் சொல்றேன். முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவரு, ஆ ஏதோ டீச்சர் வந்து ஏதோ பாடம் குடுத்துட்டாங்க. பென்சில் இல்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஒரு பிள்ளை, பொம்பள பிள்ளை உட்கார்ந்துருந்தாரு. என்ன இது? இவரு வந்து அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட வந்துட்டு பென்சில் பிஞ்சாம பண்ணிருக்காரு. ஏய் கொஞ்சம் பென்சில் குடேன் அப்படின்னு. யா பென்சில் பிஞ்சாம பண்ணிருக்காரு. அந்த பிள்ளை சரி பிஞ்சாம பண்ணிருச்சு. நல்ல பிள்ளை பாருங்களேன். சரி பிஞ்சாம பண்ணிருச்சு. இவரு செஞ்சிருக்காரு. பென்சில்ல ஒர்க் ஷீட்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு அந்த பிள்ளை கேட்டிருக்கு போல. அந்த பென்சில் குடுறா, என் பென்சில் திருப்பி குடுறா அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணிருக்கான், சரி அந்த பிள்ளை கேட்டுச்சு சொல்லிட்டு அந்த பென்சிலை எடுத்து என்ன பண்ணிருக்கான், சரி பாய்ச்சி முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஷார்ப் பண்ணிருக்காரு. பென்சில் ஷார்ப் பண்ணி திருவிட்டு நல்லா கூரா வந்துருச்சு தானே. அந்த பிள்ளை நினைச்சிருக்கோம், என்ன நல்ல பையன் பாரு பாய்ச்சிட்டான்னு திருவி கொடுக்குறான்னு. எடுத்து அதை லைட்டா அந்த கூர்மோனைய மூக்குக்குள்ள விட்டு அது கொரண்டி அதை எடுத்து அந்த பிள்ளை கையில கொடுத்து, இந்தாவ வச்சுக்க, இந்த அவன் பென்சில், இந்த அவன் பென்சில் வச்சுக்க அப்படின்னு கொடுக்க, அந்த பிள்ளையா பயந்துச்சா இல்ல என்ன டிஸ்கஸ்டா என்னன்னு தெரியல, போய் சார் கிட்ட போய் சொல்லிருச்சு. அழுந்துருச்சு பாருங்க. அவரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா பார்த்து சொல்றாரு, அழுந்துருச்சு கொடுத்தும் போது அழுந்துருச்சு. கடைசியில அந்த பென்சில் வந்து அது திருப்பி எடுத்து நீ வச்சுக்கிட்ட. அப்ப வந்து உனக்கு என்னன்னா அந்த பென்சில் குடுக்கறதுக்கு உனக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த பென்சில் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பண்ணா அதுகிட்ட போக கிடைக்காது, என்ன பண்ணா அந்த பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரி இது முத கதை. அடுத்த கதை பாரியா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா ஸ்கூலு முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் வேன் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த தருணத்துல, அந்த நேரத்துல வந்துட்டு கிளாஸ்க்கு வெளியே வந்து சின்ன ஒரு அல்லூர் கால்வாய் மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க வந்துட்டு காரிடார் இவர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. நிறைய பேரும் ஒரு பிள்ளை ஒண்ணு முன்னுக்கிறார். எல்லாமே பிள்ளைதான் அவங்க கதை. அப்ப அந்த டைம்லயே பிள்ளைய பிடிச்சு நோண்டுறது நல்லா இருக்கும். பிள்ளைங்களை பிடிச்சி நோண்டுறது வருது. அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பிள்ளை ஒண்ணு முன்னுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடந்து போற பிள்ளைய போயிட்டு பின்னாடி இருந்து ஒரே தள்ளிட்டான். தள்ளிட்டு அந்த பிள்ளை கீழே விழுந்துட்டு தட்டு மாதிரி திரும்பிட்டு, ஏன் என்ன தள்ளின அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, சம்பந்தமே இல்லாம டேவான் கிட்ட வந்து ஒரு ஆண்டி ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இவன் தள்ளி விட்டு அந்த ஆண்டியை பார்த்துட்டு, ஆண்டி நீங்க அந்த பிள்ளை தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டியை பார்த்து கேட்க, இது கூட ட்விஸ்ட் இல்ல. அந்த ஆண்டி வந்துட்டு என்ன சொல்ற, நான் தள்ளி விடலையா அந்த பிள்ளைய, நான் தள்ளி விடல. அட்டி போய் சொல்லாதீங்க, நீங்க தான் தள்ளி விட்டீங்க. அவங்களா தலையில கையை வச்சுட்டு, நான் ஏன் அந்த பிள்ளைய தள்ளி விட போறேன், அந்த பிள்ளை என் பிள்ளைதான். பார்த்தா அந்த பிள்ளை வந்து அவங்க பிள்ளை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏன் அந்த நேரத்துல உனக்கு என்னதான் மைண்ட்ல ஓடிச்சு, ஏன் வந்துட்டு அந்த ஆண்டியை பார்த்து நீ சொன்ன, சரி ஏன் தள்ளி விட்ட, அது போது சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண. எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்காது. அந்த பிள்ளைய பிடிக்காது. அந்த பிள்ளை அதாவது நான் கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன் கிளாஸ்ல. சின்ன விஷயமா இருந்தா கூட போயிட்டு டீச்சர்ட்ட வந்து சொல்லிடும். கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன். அதாவது பேசிட்டு இருக்கேன், அது பாடம் செய்யல, யாரும் பாடம் செய்யலன்னு சொல்லி நான் ஒளிஞ்சிருவேன். என்ன வந்து மாட்டி விடும். அந்த மாதிரி எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்காது. லாக் பண்ணிட்டேன். கேரே ஒரு நாள் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு. ஆனா திடீர்னு ஆண்டி வந்துட்டாங்க. எனக்கு தெரியாது அது அவங்க அம்மா தானே. தள்ளி விட்டு அவங்க பார்த்துட்டு என்னை கேள்வி கேட்க வந்தாங்க. ஐயா இந்த மாதிரி டீச்சர் சொல்லிட்டா இப்படி சொல்ல வந்தாங்க. சக்கரை அவங்க லாக் பண்ணிட்டேன். ஆண்டி நீங்க ஏன் பண்ணீங்க, ஏன் தள்ளி விட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியல அது என் பிள்ளைதான் அப்படின்னு. அந்த பிள்ளை ஏஞ்சி அழுவுது. பார்த்துட்டு தவிச்சுட்டாங்க. ஐயா அந்த பிள்ளை தூக்கிட்டு, என் பிள்ளையா நான் ஏன் தள்ளி விட போறேன். சோ இந்த மாதிரியான அந்த சேட்டை பிடிச்ச பையன் சார். அந்த மாதிரி இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை தாண்டி இருக்கு. ஸ்கூல் கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் செய்யும் போது, அந்த சைடு பாடாங் சைடு செய்யும் போது எல்லாருமே நார்மலா தான் நடந்து போயிருக்காங்க. இவன் வந்து அந்த தகரத்து மேல ஏறி நடந்து அந்த தகரை இவன் காலை கிழிச்சு, அப்புறம் வந்துட்டு டாய்லெட் போறேன்னு சொல்லிட்டு ஒரு பையனை துரத்திட்டு போய் டாய்லெட்டுக்குள்ள போந்து எட்டி பார்த்து. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய எட்டி பார்க்கலாம். அந்த பையன் வந்து எட்டி பார்த்தான்.
சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அப்படி பார்த்தா அது ஒரு கேஸ் ஆயிருச்சு. எங்க அப்பா போய் ஸ்கூல்ல பேசி. ஸோ இந்த மாதிரி அதிகமான சிறப்பான விஷயங்கள்லாம் எங்களோட வீட்டில் வந்துட்டு தம்பி தான், ஒரு தம்பி தலைவர் தலைமையில் நடந்திருக்கிறது. ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு ஃபனியான எக்ஸ்பீரியன்சஸ், சிரிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி, இல்ல ஹர்ஷராயை காண்டாக்ட் பண்ணி நீங்க சொல்லலாம். நம்ம என்ன பண்றோம்னா அதையுமே ஒரு பாட்காஸ்டா ஷூட் பண்ணி இப்படி நம்ம வெளியாக்குவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். பாய். எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.